கைஸ் பார்த்துருப்பீங்க, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் பேக் சைடில் டபுள் டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் பிடிச்ச அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம், ஃப்ளாஷ் லைட் எடுக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதிரிலாம் எப்படி செட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை லைக் பண்ணிவிடுங்க. கூடவே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி போட்டிங்கன்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாத வாட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் வந்து இந்த ஏரோ ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஆப் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே நெக்ஸ்ட் அப்படின்றத ஜஸ்ட்டு டேப் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகும். அலோ ஆல்வேஸ் அப்படின்ற பர்மிஷனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களோட மொபைலில் பேக் சைடில் இதை மாதிரி டபுள் டேப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணும்போது ஓகே ஆகிடும். ஜஸ்ட்டு அது மேலே கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா செட்டப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். ஜஸ்ட்டு க்ளோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதில் டிசபிள் பேட்ரி ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க மேலே. அதை கிளிக் பண்ணி டிசபிள் பேட்ரி ஆப்டிமைசேஷனை டிசபிளில் இருக்கும் அதை வந்து எனேபிள் பண்ணி அலோ கொடுத்துருங்க. ஒன்ஸ் அலோ கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. டபுள் டேப் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆக்ஷன்ஸ் வந்து 2 இருக்கும். அந்த 2 ஆக்ஷனுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். 2த்தையுமே செலக்ட் பண்ணி ரிமூவ் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே ஆட் ஆக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணுமோ அதை லான்ச் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் லான்ச் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். லான்ச் ஆப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். உங்களோட மொபைலில் அகைன் ஒரு பெர்மிஷன் கேட்கும், அந்த பெர்மிஷனுக்கு ஜஸ்ட் அலோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. கொஞ்ச நேரம் லோட் ஆகும். எல்லா அப்ளிகேஷன்ஸுமே இந்த லிஸ்ட் அவுட் ஆகும். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனை டபுள் டேப் பண்ணும்போது ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து யூடியூப் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன் வந்துடுறேன். லைவாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மொபைலோட பேக் சைடில் டபுள் டேப் பண்ணுறோம். யூடியூபோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் தேவையான ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வேறு ஒன்று செட் பண்ணி காட்டுறேன். அகைன் டபுள் டேப் ஆக்ஷனில் அதை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஆட் ஆக்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து ஃப்ளாஷ் லைட் எரியற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலில் அந்த பெர்மிஷன் அலோவ் கொடுத்துருங்க. ஹோம் வந்துடலாம். இப்போ டபுள் டேப் பண்ணும்போது ஃப்ளாஷ் லைட் எரியணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃப்ளாஷ் லைட் எரியுது. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைல்லையும் இந்த மாதிரி ஷார்ட்கட்டையும் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி. ஓகேங்களா? அகைன் அந்த இதை வந்து செலக்ட் பண்ணி ஃப்ளாஷ் லைட் இருந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட்டாக மாற்றிடுறேன். செட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து லைவாக ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஹோம் பட்டனில் இருக்க ஜஸ்ட்டு டபுள் டேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுக்குது. சேம் இதே மாதிரி உங்களோட மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறதாகட்டும், ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற ஆகட்டும், இல்லை கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதாகட்டும், ஃப்ளாஷ் லைட் எரியற மாதிரி செட் பண்ணுறதாகட்டும், எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல் பேக் சைடில் டபுள் டேப் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி எப்படி செட் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி ஒரு சில டீட்டெயிலாம் சொல்லியிருந்தேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேங்க்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.